Praise the Lord, dear brothers and sisters. வேதத்துல உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் என்ற ஒரு வேத வசனம் இருக்கு. எசேக்கியா ராஜாட்ட தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொன்ன ஒரு வசனம். தேசன் உன் கண்ணீரை கண்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கண்ணீரோட இருக்கிறத அவர் பாக்குறாருன்னு அர்த்தம். சரி, ஆண்டவர் நம்ம அனுபவத்தை பாக்குறாரு. அவர் பார்த்துட்டு அப்படியே விட்டுருவாரா? நிச்சயமா இல்ல. நம்ம கண்ணீருக்கு பதிலா ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கண்டிப்பா காட் பண்ணுவாங்க தான். அதேதான் உண்மைக்கு எசேக்கியாவுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது உன் ஆயுஷ்காலம் முடிஞ்சிரும்னு சொன்னாங்க. எசேக்கியா அதை கேட்ட உடனே ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவர் அந்த கண்ணீரை கழிப்பாக மாற்றுகிறார். 15 வருடம் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து அவனுடைய கண்ணீரை கழிப்பாக மாற்றினார். இதை சொன்ன எனக்கு வேதாகமத்துல இன்னொரு சம்பவம் கூட ஞாபகம் வருதுங்க. அண்ணாளை கொடுத்து அண்ணாள் தேவனுடைய சமூகத்துல துக்கமுகமா இருந்தாங்க, அழுகையோட இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் சாம்பேல் என்று ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்து அவங்க அழுகையை மாத்தி விட்டதை நம்ம பார்க்க முடியும். பாருங்க, அண்ணாளுடைய அழுகை எனக்கு ஒரு மகனை தாங்கன்னு. ஆனா ஆண்டவர் அந்த அழுகையை மகனே கொடுத்தது இல்லாம அந்த மகனை தீர்க்கதரிசியாக மாற்றி அந்த அழுகையை ஆண்டவர் கழிப்பாக மாற்றினார். அன்பானவர்களே, இன்னைக்கு உங்களுக்கும் அழுகின்ற சூழ்நிலை வரும். மன கசந்த அழுவீங்களா? ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக அவங்க அழுகையை கழிப்பாக மாற்றுவார். உங்களுக்கான ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆண்டவர் மாற்றுகிறவராக இருக்கின்றார். ஒருவேளை இன்னைக்கு நீங்களும் கண்ணீர் சிந்தும் சூழ்நிலையில இருக்கிறீங்களா? ஆண்டவர் நிச்சயமாக உங்க கண்ணீரை கழிப்பாய் மாற்றுவார். God bless you all.